ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனியோடைய காரகத்துவம் என்ன. சனி பகவான் ஏன் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறாரு, ஏன் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சனி பகவான் வந்தாச்சுனாலே கஷ்டமாக இருக்குது. சனின்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசே பதற மாதிரி இருக்குது. ஏன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எல்லா பிளானட்ஸுமே கேஸ் பிளானட் தான். எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் இருக்குது. பட் சனிக்கு மட்டும் கேஸே பிளானட்டாக மாறி இருக்கு. எல்லா பிளானட்டை காட்டிலும் சனி ஏன் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குதுன்னு சொன்னால், அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளானட்டு அப்படின்ற அந்த உலகமே 100% கேஸ் உருவாக்கப்பட்டது. என்னென்ன? ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன் அப்படின்ற கேஸ்னால் நமக்கு எதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமாக வருமோ, வயிற்றுலையோ சரீரத்துலேயோ இருந்தால் என்ன ப்ராப்ளம் வருமோ அதே ப்ராப்ளம் தான் அது ஃபுல்லாக கேஸாகவே உற்பத்தி ஆகி உருண்டையாக இருக்குது. அந்த சனின்ற அந்த பிளானட்டுக்கு, அந்த கிரகத்துக்கு மேக்கலா அப்படின்ற அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கலன்னு சொன்னால் 100% இன்னும் மோசமாக போயிருக்கும் உலகமே. அதனால தான் சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம கோச்சாரம்னு சொல்கிறோம். கோச்சாரஹா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சந்திரன் அது என்ன பண்ணுன்னா நகருது. எப்படி நகருது? 2.25 நாள் ஒரு ராசிக்கு. 2.25 நாள் ஒரு ராசி. அப்போது 2.25 நாள் ஒரு ராசிக்கு போகும்போது அப்போ சந்திரன் தான் நமக்கு பேஸ் பண்ணும். என் கோச்சாரத்தில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம், அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அன்னன்னைக்கு நடக்க சுபம் அசுபம் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சந்திரனுக்கு 12, சந்திரனுக்கு 2, சந்திரனுக்கு 8, சந்திரனுக்கு 4, சந்திரனுக்கு 7. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம சந்திரனை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லக்னாத்து நம்ம பண்ண போகிறது இல்லை. லக்னாத்துன்ற ஒரே ஒரு விஷயம் பார்த்தா போதும். ஜோதிஷத்தில் என்ன தெரியுமா? தசா புத்தி அந்தரம், இது பார்த்தா போதும். ஏன்னா தசா புத்தி அந்தரம் ஏன் பார்க்குறோன்னு சொன்னால், ஒவ்வொரு கிரகத்துக்கும் எங்கள் லக்னம் இருக்குது, அது அசண்டென்ட் சொல்கிறோம். அசண்டென்ட் அப்படின்னா லக்னத்தை சுற்றி எல்லா பிளானட்ஸும் இருக்கும். லக்னத்துலையும் இருக்கலாம், எங்கேயோ